கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரசிக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கோபுரம் டிவி மகிழ்ச்சி அடைகின்றது. மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அவருடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு பாபா சொல்லியிருக்கார். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்யிருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். இந்த 4 அற்புதங்கள் யாருக்கு, எதற்காக இந்த அற்புதங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்முடைய எபிசோட்ஸு எங்கே யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையுதுங்கிறத பாபா தான் முடிவு பண்ணுறார். அதனால் இந்த 4 அற்புதங்களும் ஒரே விஷயத்தை பேசிக்காக கொண்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் புரிந்த அற்புத மழை, பிரமாதமான அற்புதம், மெய்சில் இருக்க வைக்கும் அற்புதங்கள். எதற்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 அற்புதங்களிலும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட அத்துணை சகோதர சகோதரிகளையும் காப்பாற்றி அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. அந்த அற்புதங்கள் தான் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதங்கள் யார் யாருக்கு நிகழ்ந்தது? வெஸ்ட் மலேசியாவை சேர்ந்த சகோதரி கோகுலவாணி, அவங்களுடைய தந்தை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். குடும்பமே முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நமக்கு அப்பா கிடைக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அந்த அற்புத மழையை பொழிந்து சகோதரியின் தந்தையை மீட்டு கொடுத்தார். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி அக்ஷயா அவர்களுக்கு தாய்க்கு ஒரு சின்ன உடல்நல பின்னடைவு. சகோதரி அலுவலகத்தில் இருக்காங்க, அவங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியல. கூட போனது பாபா. பிரமாதமாக கூட போய் அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் அந்த சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த சகோதரி சுபி அவர்கள், சகோதரருக்கு பிளேட்லெட் கவுண்ட் 8% வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியாது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், எவ்வளோ தூரம் இருக்கணும், லேக்ஸ் கணக்கில் மில்லியன் கணக்கில் இருக்கணும். ஆனால் பாபாவின் மந்திரங்கள், பாபாவின் அருளாசிகள் அந்த தம்பியை பிரமாதமாக வீட்டுக்கு கூட்டு வந்தது. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி லலிதா அவர்கள் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பேத்திக்கு உடல்நல கோளாறு. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ராஜாராமா நமோ நமக ஸ்லோகத்தையும் இரவு முழுவதும் சொன்னேன், பாபா அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. அது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம அருமையான ஒரு கூட்டு பிரார்த்தனையை செய்ய போகிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனை எதற்காக? ஜென்ரலாக நம்ம சேனலில் டெய்லி கூட்டு பிரார்த்தனை இருக்குது. இந்த கூட்டு பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் பாபாவிடம் கோரிக்கை வைத்து ஒரு பிரமாதமான கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாபாவும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் இன்று நாம் செய்ய இருக்கும் கூட்டு பிரார்த்தனை, கொடிய நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் பாபா. அதற்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நம்ம எல்லாரும் செய்வோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் பாபா அருளிய அந்த 2 ஸ்லோகங்களையும் நான் 3 முறை சொல்லுவேன். கண்களை மூடி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். பாபா நிச்சயமாக அற்புதம் நிகழ்த்துவார், இது சத்தியம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்ருக்கிற கொஸ்டின். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த 4 குரூப்பை ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க, அந்த புதிதாக வாட்ஸ்அப் சேனல் எப்படி நாங்கள் சேருவது? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த குரூப்பில் டெய்லி நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிட்டுருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். மேலே ரைட் கார்னரில் ஃபாலோன்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. சரி, நாங்கள் குரூப்லேயே இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலம் வாங்க, உங்களுக்கும் அந்த லிங்க் அனுப்புகிறேன் நான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம எல்லோரும் ஒரே குடையின் கீழ் வரப்போகிறோம்.
வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். பிரமாதமான அற்புதங்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் புரிந்த மெய்சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள், அதைத்தான் தரிசனம் பண்ண போகிறோம். முதல் அற்புதம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த சகோதரி சுபியா அவர்களுக்கு. சகோதரிக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கார், 25 வயது அவருக்கு. அவர் உடல்நிலையில் திடீர் பின்னடைவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இழைச்சிக்கிட்டே வருது, குடும்பமே பதறது. என்ன, இளைய சகோதரனாலே ஒரு பாசம் இருக்கும் எல்லாருக்கும் இல்லைங்களா? சகோதரி உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு ஓடுறாங்க. அங்கே டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட் கவுண்ட் 8% தான் இருக்குது. அது பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்கணுங்கிறது விஷயம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% இருக்கணும். அதில் 10ல் 1 பாகம் தான் இருக்குது, 8% தான் இருக்குது. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா, என் தம்பியை நீ காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. டாக்டர்ஸ் எல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, பயமாக இருக்குது. உண்மை, டாக்டர்ஸ் சொன்ன விஷயம், இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுக்காதீங்க, உடனே இமீடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு நியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்துக்கு நியர் திருவேண்டரம் மெடிக்கல் காலேஜ். நியர் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தம்பியை. அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. மீண்டும் பாபாவின் பாதங்கள். அப்போ தான் சகோதரிக்கு அந்த ஞாபகம் வருது, நம்மள்கிட்ட வாங்கின செட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த செட்டு வாங்கினாங்க சகோதரி. அதில் இருந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் ராஜா ராமா நமோ நமக ஸ்லோகத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா. அப்புறம் உதி எடுத்துக்கிட்டேன், நேர ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர்ஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், என் தம்பிக்கு உதி வச்சு விடலாமா? அம்மா, நெத்திலாம் வச்சு விடாதீங்க, அது எங்கேயா விழுந்துற போது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அப்படின்ட்டார் டாக்டர். சகோதரி உதி எடுத்துக்கிட்டு போனாங்க, நேர உச்சந்தலையில் வச்சு விட்டாங்க. சகோதரர் கண் விழித்து பார்த்தார். சகோதரர்கிட்ட குனிஞ்சாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், நீ சொல்லிக்கிட்டே இரு, இந்த பெட்டில் இருக்கிற வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இரு. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சகோதரி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சகோதரர் சொல்லிகிட்டே இருக்கார், இங்கே மொத்த குடும்பமும் சொல்லிகிட்டு இருக்கு மந்திரத்தை. சகோதரி ஒரு ஐடியா பண்ணாங்க, நம்ம சேனலில் பார்த்துருக்கோமே, இந்த ஸ்லோகத்தை எழுதினால் பலன் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம எழுதக்கூடாது. ஒரு நோட்டு புத்தகம் எடுத்தாங்க. அண்ணா 504 முறை எழுதுனேன்னா, 9 வரா மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டேன், 504 முறை எழுதினேன். சகோதரி ஆசைப்பட்டது 9 வரணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி எபிசோட் நம்பர் பாருங்கள், 180. கரெக்டாக பாபா இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். 819 இல்லைங்களா? இப்போது இந்த 504 முறை எழுதுனாங்க, ஸ்தவன மஞ்சரி படித்தாங்க, குடும்பமே இந்த ஸ்லோகத்தை சொன்னதுன்னு சொன்னேன். அதற்கு பலன் பாபா கொடுத்தார். தம்பிக்கு அன்னிலேருந்து எடுக்கிற டெஸ்ட்டில் பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பிரமாதமாக. அவ்வளோ சந்தோஷம், குடும்பமே கொண்டாடுது அப்படியே. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு இன்றைக்கி தம்பி டிஸ்சார்ஜ் ஆகிட்டானா, ஆனால் நான் எழுதுறதை நிறுத்த மாட்டேன், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். என் தம்பி பூரண நலன் பெறும் வரை நான் எழுதுவேன். பாபா அவன் கூட இருப்பார். நான் அவன்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நீ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுதான் பாபா. நம்பியவர்களை கைவிட மாட்டார் பாபா. சகோதரி நம்பினாங்க இல்லையா? இந்த ஸ்லோகம் எழுதினால் தம்பி ஏஞ்சி வந்துடுவார். அதை எப்படி பிரமாதப்படுத்தினார் பாருங்க இல்லைங்களா? அதுதான் பாபா. அடுத்து பாருங்கள், சென்னையை சேர்ந்த சகோதரி லலிதா அவர்கள். பேத்திக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு. ஏற்கனவே குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ படுத்த படுக்கை ஆகிட்டா குழந்தை, எந்த அசைவும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சகோதரி நம்மள்ட்ட இந்த செட் வாங்கியிருந்தாங்க. எதுக்கு இந்த செட் அப்படியே வச்சுருக்கேன்னா, 4 அற்புதத்துலேயும் இந்த செட்டில் உள்ள விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, சகோதரி ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை எடுத்தாங்க, ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக படித்தாங்க. அடுத்து வர்றது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரம் தான் வரும். சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இரவு முழுதும் நான் சொன்னேன்னா, என் பேத்தியை மீட்டு கொடுங்கள் பாபா அப்படின்ட்டு இரவு முழுவதும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரத்தையும் நான் சொன்னேன். அடுத்த நாள் காலை ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, குழந்தை கண்ணு முழிச்சிட்டா,
ரெக்கவர் ஆகிடுவா அப்படின்னாங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, இருந்தாலும் பூர்ண நலன் பெறுவதற்காக நான் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்காக கோபுரம் டிவியில் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். நான் என் குழந்தைக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த ப்ரேயர்ஸுக்கு பலன் ஜாஸ்தி. பலனளிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார். நம்பி ப்ரேயர் பண்ணோம்னா அது நடக்கும், நடத்தி காட்டுவார் பாபா. மந்திரங்கள் ஞாபகத்துக்கு வரல, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, பாபாவின் நாமம் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? சாய்ராம்ங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? அதை சொன்னால் போதும். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, சென்னையை சேர்ந்த சகோதரி அக்ஷயா அவர்கள். ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் தவித்து கொண்டிருக்கும்போது பாபாவின் நாமத்தை மட்டுமே சொன்னேன். பாபா அற்புதம் மழையை பொழிந்தார். அது என்ன அற்புதம்? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்னும் பிரமாதமாக இருக்கும் அந்த அற்புதம். சென்னையை சேர்ந்த சகோதரி அக்ஷயா, தாய்க்கு காலில் ஒரு கட்டி, அந்த கட்டி பெருசாகிட்டே வருது. சகோதரிக்கு ஒரு பயம், என்னடா கட்டி திடீர்னு பெருசாகிட்டே வருதே. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் செக் பண்ணார். அம்மா மருந்தெல்லாம் கொடுக்குறேன், இருந்தாலும் அம்மா ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு சுகரும் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாரு. எடுத்து பார்த்தா இசிஜியில் வேரியேஷன். அம்மா வெளில உட்கார சொல்லிவிட்டு, அம்மா நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அம்மாவை அவங்கள்ட்ட கூப்பிட்டு போங்க, அவர் இசிஜி எடுப்பார், எக்கோ எடுப்பார், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததிலிருந்து பாபாவின் பாதங்கள் தான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா, அம்மாவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் கூட இருக்கணும், நாளைக்கு நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு பாபாவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் காலையில் நடந்த விஷயம், இவங்க அலுவலகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அம்மா சாயங்காலம் போகலாமாம்மா, நானும் கூட வரேன்னு. ஐயோ நீ எதுவும் பயப்படாதம்மா, நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பாபா கிட்ட தான் சொல்லிவிட்டு சகோதரி அலுவலகம் கிளம்பிட்டாங்க. போகிற வழி எங்கும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா. உங்கள் குரல் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது, கையில் புத்தகம் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டேன், என்னுடைய நினைவு ஃபுல்லாக அம்மாட்ட தான் இருக்குது. அம்மா போயிருப்பாங்களா, என்ன ஆயிருக்கும், டெஸ்டெல்லாம் எடுத்திருப்பாங்களா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கல எனக்கு. ஏன்னா வழியில் எங்கேயாவது ஒரு 5-6 இடத்துல பாபாவை பார்த்துருவேன். ஆனால் இன்று எங்கேயுமே பாபா எனக்கு தரிசனம் கொடுக்கல. அதுவே உறுத்தலாகவே இருந்தது. என்னது பாபா எனக்கு தரிசனமே கொடுக்கல, நம்ம அம்மாவோட போக சொன்னோமே, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே அலுவலகம் வந்துட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. எங்கள் அலுவலகத்தில் ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்கு நாங்கள் போகவே மாட்டோம். இருந்தாலும் நான் அழுகையை மறைப்பதற்காக அந்த ஆஃபீஸில் அந்த ரூம்குள்ளே போகிறேன். போய் பார்க்குறேன், அங்கே பிரம்மாண்டமாக ஒரு பாபாவின் படம். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த ரூம்குள்ளே போனதே இல்லை. பிரமாதமான பாபாவின் படம். கால்களை பிடிச்சிட்டு பாபாட்ட கோரிக்கை வச்சேன், பாபா அம்மாவோட போங்க பாபா, எதுவுமே வரக்கூடாது அவங்களுக்கு, நான் வேண்டிக்கிட்டேன். லஞ்ச் பிரேக்கில் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்துட்டேன். எடுத்தால் அம்மா அந்த பக்கம் எண்டில் சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிட்டாருமா, எதுவுமே இல்லை, எக்கோவும் பிரமாதமாக இருக்குது, இசிஜியும் பிரமாதமாக இருக்குது, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்ன்ட்டார் டாக்டர். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, உடனே இம்மீடியட்டாக நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், எல்லாம் பக்காவாக இருக்கான் அப்படின்ட்டாங்க. சகோதரி பாபாவுக்கு உடனே நன்றி சொன்னாங்க. சகோதரி ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க, அண்ணா பாபாவுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நமக்கு நிறைய செய்கிறாருண்ணா அவர் நம்ம நன்றி சொல்லணும்ண்ணா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. நானும் அதான் சொல்கிறேன். ஒரு நாளும் நாளை துவங்கும் போதும் நன்றி சொல்லுங்கள், நாளை முடிக்கும் போதும் நன்றி சொல்லுங்கள். அது ஒரு நல்ல பழக்கம், அருமையான பழக்கம். பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாளை துவங்கலாம், நன்றி சொல்லிவிட்டு அந்த நாளை முடித்து கொள்ளலாம் இல்லைங்களா? இது பாபாவின் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பிரமாதமாக பாபா நம்ம கூட இருக்காருன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். இதெல்லாம் தான் பாபா அற்புத மழையை பொழியும் பிரமாதமான கடவுள். நம்பணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாபாவோட வழிபாட்டு சீக்ரெட்டே அதுதான். அவரை நம்பிட்டோம்னா அவர் நம்ம கூட பிரமாதமாக ட்ராவல் பண்ணுவார்.
அப்படி பாருங்கள், வெஸ்ட் மலேசியாவை சேர்ந்த சகோதரி கோகிலவாணி சகோதரியின் வாழ்வில் அவங்க தந்தையாருக்கு ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்த்தி பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அந்த அற்புதத்தை சகோதரி ஷேர் பண்ணும்போது சகோதரி கண்களிலும் கண்ணீர், என் கண்களிலும் கண்ணீர். ஏன்னா பாபாவால் தான் இதெல்லாம் முடியும். அற்புத மழை. இந்த அற்புதமான நாளில் நமக்கு இப்படி ஒரு 4 அற்புதங்களை பாபா கொடுக்குறார். 3 அற்புதங்கள் பிரமாதம்னா இந்த 4வது அற்புதம் நம்மளை சிலிர்க்க வைக்கும் அற்புதம் இல்லைங்களா? ஏன்னா யாருக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த எபிசோட்ஸ்லாம் அமையும் எனக்கு தெரியாது. எனக்கு அது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். எதற்காக சொல்ல வைக்கிறார், ஏன் சொல்ல வைக்கிறாருங்கிறதெல்லாம் அவர் தான் எல்லாமே. சகோதரி கோகிலவாணி வெஸ்ட் மலேசியாவில் இருக்காங்க. அங்கே குட்டி குட்டி தீவு, நிறையா தீவு இருக்குமா, ஒரு தீவில் இருக்காங்க. மலேசியாவில் இருக்கும் சகோதரர் வீட்டுக்கு தீபாவளிக்காக ஃபேமிலி வந்திருக்கு. இங்கே சகோதரியும் கணவரும் அங்கே இருக்காங்க ஊரில். வந்த இடத்தில் தந்தையாருக்கு உடல்நல குறைவு. அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, பிபி இருக்குது. இந்த சுகர் பிபி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்கள ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணால் அப்போ தான் ஆசை வரும். ஒன்றே ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆயில் பதார்த்தங்கள் தொடக்கூடாதுன்னா அது தொடணும்னு ஆசை வரும். இதெல்லாம் இயற்கை. நான் தான் மாத்திரை சாப்பிட்றேன் இல்லை அப்படின்றாங்க. மாத்திரை சாப்பிட்டாலும் கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் நல்ல பழக்கம். அது சகோதரியின் தந்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராடி ரெக்கவர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ சகோதரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்பா உடல்நல கோளாறில் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். மீண்டும் உடல் நலத்தில் பின்னடைவு. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னமோ ஸ்ட்ரோக் வரா மாதிரி எனக்கு ஒரு நிலைப்பாடு தெரியுது, நீங்கள் இம்மீடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. மொத்த குடும்பமும் நிலை குலைந்து விட்டது. ஏன்னா ஸ்ட்ரோக் வர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. உடனே இம்மீடியட்டாக அங்கேருந்து தந்தையாரை ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பக்காவா. அப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க, நாங்கள் எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறோம் நாங்கள் அப்படின்னாங்க. டாக்டர்ஸ் கொஞ்சம் போராடி ரெக்கவர் பண்ணி ஊருக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே வெஸ்ட் மலேசியா வந்தாச்சு. வந்த இடத்தில் மீண்டும் உடல்நல பின்னடைவு. இப்போ சகோதரி நேராக பாபாவின் பாதங்களை பிடிச்சிட்டாங்க. பாபா எனக்கு பிடிச்ச அப்பா, ஏன்னா கடைக்குட்டி சகோதரி வந்து கடைசி சகோதரி, அவ்வளோ பாசம். எனக்கு அப்பா வேணும், நீங்கள் மீட்டு கொடுக்கணும். நம்மள்ட்ட இந்த கிஃப்ட் செட் வாங்கியிருந்தாங்க சகோதரி ஃபுல்லாக. ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ரோக நிவாரண மந்திரம், ஜென்ம ஜென்மோ ஜென்மி, இது எல்லாம் சகோதரி ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்களை காரில் ஒட்டிட்டாங்க ஜம்முன்னு. பாபா என் கூட பார்க்குற மாதிரி, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, நான் காரில் பேசிகிட்டே போவேன் நான் அவர்கிட்ட அப்படின்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. நினைவு போயிடுச்சு அப்பாவுக்கு, எந்த ரெஸ்பாண்டும் கிடையாது. கண்களை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு, கூப்பிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. பயந்துட்டாங்க. அந்த டியூபெல்லாம் சொருகும்போது ஒரு சில இடத்துல பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பமே கதறுது. டாக்டர்ஸை கையெடுத்து கும்பிட்டுட்டாங்க, விட்டுருங்க விட்டுருங்க அப்பா விட்டுருங்க, எங்களுக்கு எதுவும் பயமாக இருக்குது, எங்களுக்கு அவர் எங்களை விட்டு போயிடுவாருன்னு பயமாக இருக்குது, அப்படி போகிற உயிர் எங்களோட இருந்து போகட்டும், தயவுசெய்து விட்டுருங்கன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, இல்லை அப்படி விட முடியாது, இதை சப்போர்ட்லாம் எடுத்துட்டோம்னா இன்னும் அவர் கஷ்டப்படுவார், அவர் உங்களால் பார்க்க முடியாது, நான் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, 48 hours நம்ம டைம் கொடுப்போம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் அதுக்கு மேலே கடவுள் இருக்கார் அப்படின்ட்டார். ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. 48 மணி நேரம் டைம் கொடுத்தாச்சு. சகோதரின் கணவர் மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கார். யாருமே கவலைப்படாதீங்க, நம்ம கும்பிட்ற கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா மொத்த குடும்பமும் நாங்கள் வந்து ஃபிடப் ஆகிட்டோன்னா, ஆனால் என் கணவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார், டாக்டர் சொன்ன மாதிரி இறைவன் கைவிட மாட்டான்னு அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். நான் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருந்தேன் வீட்டில்.
பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தேன். பாபா, நான் ஸ்தான மஞ்சரி படிக்கிறேன், எங்கள் அப்பா கண்களை திறக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். அப்போது நம்ம கோபுரம் டிவியில் 170வது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் ஒரு சகோதரி 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதினேன், எனக்கு அந்த விஷயம் நடந்ததுன்னு சொன்னாங்க. நான் உடனே பாபாட்ட இப்படி வேண்டிக்கிட்டேன், பாபா, நான் ஸ்தான மஞ்சரி படிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போவேன், எங்கள் அப்பா கண்களை திறந்து என்னை பார்த்தாருன்னா நான் 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுவேன், எங்கள் அப்பாவை கண் முழிக்க வைங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் போகும்போது பாபாவின் கண்களை பார்த்து நான் பேசிக்கிட்டே போகிறேன், பாபா எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நேராக ஐசியூ உள்ளே போனேன். அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன், எந்த ரெஸ்பாண்ட் பண்ணல. மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். உட்காந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, எங்கள் அண்ணி அங்கே இருக்காங்க. ஐயோ, அண்ணிட்டேருந்து ஃபோன் வருதே, என்ன பிரச்சனையோ, 48 மணி நேரம் முடிய போதே அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்தால் கோகிலா அப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாருன்றாங்க. கண்ணீர் கொட்டுது. அப்படியே திரும்பி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். கருணை கடல் பாபா, நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவை கண்மொழிக்க வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அப்பா என்னை தெரியுதான்னு கேட்டேன். அப்பா வந்து கை காட்டுறாரு, சின்ன பொண்ணுன்னு கை காட்டுறாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு உடனே பேப்பரையும் பேனாவையும் எடுத்து நான் சொன்னது ஒரு ஸ்லோகம்தான், 2 ஸ்லோகத்தையும் 108 முறை எழுதினேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் 108 முறை எழுதினேன். ராஜாராமா நமோ நமக ஸ்லோகத்தையும் 108 முறை எழுதினேன். உடல்நலம் நன்றாக தேறி வந்தார். அப்பா இப்போ எங்களோட வீட்டில் இருக்காருன்னா இந்த பிரமாதமான அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மொத்த குடும்பமும் முடிவு பண்ணிட்டோம், அப்பா இல்லை நம்மளை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் மீட்டு கொடுத்தாருண்ணா எங்கள் அப்பாவை. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னாங்க. அதான் உண்மை. பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 4 சகோதரிகளின் அற்புதம் நம்மளை மெய்சில் இருக்க வைத்தது. இந்த அற்புதமான நாளில், வருடத்தின் முதல் நாள், ஒரு அருமையான நல்ல செய்திகளை நம்ம கேட்க வைத்தார் பாபா, இல்லைங்களா? பிரமாதமான அற்புதங்கள், 4 அற்புதங்களும். மார்த்தாண்டம் சுபி சகோதரிக்கு சகோதரரை காப்பாற்றிய ஒரு அற்புதம். சென்னை அக்ஷயா சகோதரிக்கு தாயை குணப்படுத்திய ஒரு அற்புதம். சகோதரி லலிதா அவர்களின் பேத்தியை குணப்படுத்திய ஒரு அற்புதம். இந்த 3 அற்புதம் பிரமாதம்னா வெஸ்ட் மலேசியா கோகிலவாணி அற்புத மழை தான். தந்தையாரை மீட்டு கொடுத்தார். அதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் இல்லையா? எங்கே இருந்தார் அவங்க அப்பா, அப்படி பிரமாதமாக இழுத்து குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சார் சேஃப்டியாக. அதுதான் பாபா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அத்தனை பேரும் நம்பினார்கள் பாபாவை. பாபாவின் மீது தீவிர பக்தி, நம்பிக்கை, பொறுமை. பாபா நடத்தி கொடுப்பாருன்னாங்க, அதை நடத்தி கொடுத்தார் பாபா. அதுதான் பாபா. அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். சிலிர்க்க வைக்கும் 3 அற்புதங்கள் பாபா நமக்கு பிரமாதமாக கொடுக்குறார். நமக்கு ஒரு எபிசோடும் ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையுதுங்கிறது சத்தியம். இப்போ இந்த எபிசோட்லேயே பார்த்தோம் இல்லையா, கோகுலவாணிக்கு அந்த 170 எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு. 170வது எபிசோடு கரெக்டாக பாபா காட்டுறார். இந்த எபிசோடு பாரு, இதில் உனக்கு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் உண்மை. அதனால தான் சகோதரிகளை சொல்கிறேன், கவனமாக பாருங்கள் எபிசோடை, இன்வால்மெண்ட்டோடு பாருங்கள். பாபா நமக்கு அதில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறார் இல்லைங்களா? இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது 2 ஸ்லோகங்கள் சொல்லி தான் முடிக்கிறோம். அதுவும் இந்த எபிசோடில் கொடிய நோய்கள் நம்மை விட்டு விலக, இந்த உலகத்தை விட்டே விலக பாபாவிடம் கோரிக்கை வைத்து அந்த 2 ஸ்லோகத்தையும் 3 முறை சொல்லுவேன். கண்களை மூடி அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ராஜாராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக,
ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.